வணக்கம். இன்னைக்கு நாம அஜித் தோவல் சமீபத்துல பெய்ஜிங் போனது பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தோவலோட சந்திப்புகள், இந்தியா சீனா உறவுகளோட இப்போதைய நிலைமை, அப்புறம் வரப்போற SCO மாநாட்டோட முக்கியத்துவம், இதெல்லாம் பத்தி பேசலாம். முக்கியமா தோவல் அங்க என்ன சொன்னார், அது எப்படி பார்க்கப்படுதுங்கிறது முக்கியம் இல்லையா? ஏன்னா சர்வதேச மீடியால இதுக்கு நல்ல கவனம் கிடைச்சிருக்கு. குறிப்பா சீனாலே போய் தீவிரவாதம் பற்றின இரட்டை நிலைப்பாட்டு அவர் நேரடியா சொன்னது ஒரு பெரிய விஷயம். தோவல் பெய்ஜிங்ல சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ மாதிரி சில பெரிய அதிகாரிகளை பார்த்தார். அந்த சந்திப்புக்கு அப்புறம் சீன தரப்புல சில நல்ல வார்த்தைகள் வந்திருக்கு பாருங்க. வாங் யீ என்ன சொல்லிருக்காருன்னா, உறவுகள்ல சில பாசிட்டிவ் முன்னேற்றங்கள் இருக்குன்னு, டிராகனும் யானையும் ஒன்னா டான்ஸ் ஆடுனாதான் வெற்றின்னு ஒரு உவமையும் சொல்லிருக்கார். டான்ஸா? ஆனா இங்க ஒரு விஷயம் யோசிக்கணும் இல்லையா? ஒரு பக்கம் இந்த டிராகன் யானை நடனம்னு பேச்சு, ஆனா இன்னொரு பக்கம் இதே சீனா பாகிஸ்தானுக்கு PL-15 மாதிரி நவீன ஏவுகணை, அப்புறம் 5ஆம் தலைமுறை போர் விமானமெல்லாம் கொடுக்க போறதா இந்த வீடியோவிலே ஆதாரம் காட்டுறாங்களே. அப்போ வெறும் வார்த்தைகளை நம்புறதா இல்ல எல்லை பிரச்சனை, பாதுகாப்பு மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தணுமா? கரெக்ட். அதனாலதான் தோவலோட இந்த பயணம் வெறும் ஒரு சந்திப்பு மட்டும் இல்ல, இது தியான்ஜின்ல நடக்க போற SCO மாநாட்டுக்கான ஒரு முன்னேற்பாடுன்னு பார்க்கப்படுது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. அந்த மாநாட்டுக்கு புதின், பெலாரஸ் அதிபர் லுகாஷெங்கோ, பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் இவங்க மாதிரி தலைவர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ முக்கியமான கேள்வி, நம்ம பிரதமர் மோடி இதுல கலந்துக்குவாரா? அதுதான் இப்போ எல்லாரும் பார்க்கற விஷயம். ஏன்னா போன வருஷம் 2024ல பாகிஸ்தான்ல நடந்த SCO மாநாட்டுக்கு அவர் போகல. நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தானே போயிருந்தாரு. ஆமா. அதனால இந்த தடவை சீனாவுக்கு அவர் போனா அது இந்தியா சீனா உறவுல ஒரு பெரிய மாற்றமா பார்க்கப்படும். ஒருவேளை ஒரு முன்னேற்றமா கூட இருக்கலாம். இதோட ரஷ்யாவோட பங்கையும் சேர்த்து பார்க்கணும் போல. ரஷ்யா, இந்தியா, சீனா, அதாவது RIC கூட்டமைப்பு, இத வலுப்படுத்த புதின் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றார். ஓ அப்படியா? ஆமா. இந்த CSCO மாநாட்ட அதுக்கு ஒரு வாய்ப்பா அவர் பயன்படுத்திக்கலாம். சொல்லப்போனா தோவல் பெய்ஜிங்ல ரஷ்யா தேசிய பாதுகாப்பு ஆலோசகரையும் சந்திச்சிருக்கார். புதின் இந்தியாவுக்கு 2030 வரைக்குமான ஒரு நீண்ட கால ஒத்துழைப்பு திட்டம் பத்தியும் பேசிருக்கிறாராமே. எரிசக்தி, பாதுகாப்பு, உற்பத்தி துறைகள்ல. ஆமா. 2025லே இந்தியா வரலான்னு செய்திகள் இருக்கு. ரஷ்யா ரொம்ப முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. ஆனா இந்தியா சீனா பிரச்சனை இருக்கிறப்போ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அதுதான் சந்தேகம். இது SCO அமைப்போட செயல்பாடு பத்தின சில அடிப்படையான கேள்விகளையும் எழுப்புது. குறிப்பா தீவிரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்புல. தோவால் தீவிரவாத தகவல்களை பகிர்ந்துக்கலாம்னு கூப்பிட்டாலும் பாகிஸ்தானும் சீனாவும் எந்த அளவுக்கு உண்மையா இந்தியாவோட ஒத்துழைப்பாங்க, இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்போ SCO மாநாட்டுல கலந்துக்கிறதால இந்தியாவுக்கு உண்மையான பலன் கிடைக்குமா? அந்த வீடியோல கூட பிரிக்ஸ் அமைப்போட இத ஒப்பிடுறாங்க இல்லையா? ஆமா. பிரிக்ஸ், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இப்போ புதுசா சேர்ந்த நாடுகள். இதுல பாகிஸ்தான் உறுப்பினர் கிடையாது. புது உறுப்பினர்களை சேர்க்கறதுல இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரமும் இருக்கு. அதனால SCOவை விட பிரிக்ஸ் அமைப்பு இந்தியாவுக்கு ஒருவேளை அதிக சாதகமா இருக்கலாம்னு அந்த ஆதாரம் சொல்லுது. இந்தியா தீவிரவாதம் பத்தி உறுதியா பேசுது. சீனா ஒரு பக்கம் டிப்ளமேட்டிக்கா பேசினாலும் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்குது. ரஷ்யா இந்தியா சீனாவை சேர்த்து ஒரு அணியை உருவாக்க பாக்குது. SCO மாதிரி அமைப்புகளோட உண்மையான பயன் என்னங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இதன் மையம் என்னன்னா, SCO மூலமா நடக்கிற இந்த ராஜதந்திர முயற்சிகள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கிற அந்த ஆழமான நம்பிக்கை இல்லாமை, அப்புறம் இந்த எல்லை பிரச்சனைகள், இதையெல்லாம் எந்த அளவுக்கு தீர்க்கும்? அதுவும் பாகிஸ்தானும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கும் போது அதுதான் முக்கிய பிரச்சனை. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, இத நீங்க எப்படி பாக்குறீங்க? சீனா சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. SCO தீவிரவாத எதிர்ப்புல சரியா செயல்படுதான்னு சந்தேகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரிக்ஸ் மாதிரி அமைப்பு இல்ல நேரடி இருதரப்பு பேச்சுவார்த்தை மாதிரி வழிகள் இருக்கு. ஆமா. இந்த SCO மாதிரி ஒரு அமைப்புல தொடர்ந்து உயர்மட்ட அளவுல இந்தியா பங்கெடுக்கிறதுல கிடைக்கிற உண்மையான யதார்த்தமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மதிப்பு என்னவா இருக்கும்? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.